ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜெயினிசமை பற்றி பார்க்க போகிறோம். ஜெயினிசம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ரிலீஜியன் ஆரிஜினேட்டட் இன் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஜெயினிசம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அட்லீஸ்ட் 2500 இயர்ஸுக்கு முன்னாடி தோன்றிருக்குன்னு சொல்கிறாங்க. ஜெயினிசமோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா விரத்தமான மகாவீரா. இவரோட அப்பா பேர் பார்த்தீங்கன்னா சித்தார்த்தா, அம்மா பேர் பார்த்தீங்கன்னா திரிசாலா. இவரோட பர்த் பிளேஸ் பார்த்தீங்கன்னா குந்தகிராமா. இது பார்த்தீங்கன்னா வைசாலி பிளேஸ் பக்கத்தில் இருக்குது. ஜெயினிசம் பீப்புள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 திருத்தங்கராஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு திருத்தங்கரா பார்த்தீங்கன்னா ரிஷபதேவா. ஸோ இவர் தான் ஜெயினிசமோட ஃபஸ்ட்டு ஃபவுண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி வந்து திருத்தங்கராஸில் பார்த்தீங்கன்னா விரத்தமான மகாவீரா 24வது திருத்தங்கராஸ்னு சொல்லுவாங்க. விரத்தமான மகாவீரா பார்த்தீங்கன்னா அவரோட 30வது வயசில் எந்த ஒரு பொன் பொருள் உடைமையும் வேண்டான்னு ஏஸ்தட்டிக்காக மாறினார். அதாவது துறவி பயணத்தை மேற்கொண்டார். ஸோ மகாவீரா பார்த்தீங்கன்னா 12 வருடமாக துறவி பயணத்தை மேற்கொண்டார். ஸோ அவரோட 42வது வயதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆம்னி சயின்ஸ் பெற்றார், அதாவது ஞானம் பெற்றார். அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற ஞானத்தை கிட்டத்தட்ட 30 வருஷமாக எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருந்தாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மகாவீராவோட டீச்சிங்ஸை பார்ப்போம். அவரோட டீச்சிங்ஸ் என்னென்னா ரைட் ஃபெய்த், ரைட் நாலேஜ் அண்ட் ரைட் கான்டாக்ட். ஸோ இந்த மூணுத்தை தான் ஜெயினிசத்தோட மும்மொழிகளாக சொல்லுவாங்க. இப்போ நம்ம 5 கிரேட் வோவ்ஸ் ஆஃப் ஜெயினிசமை பற்றி பார்ப்போம். அதாவது 5 பெரும் சூளுரைகள் ஆஃப் ஜெயினிசமை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஹிம்சா. அஹிம்சானா என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரையும் கில் பண்ணவோ இல்லை துன்புறுத்தவோ கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஷ்டயா. அஷ்டயானா என்னன்னு பார்த்தீங்கன்னா எதையும் திருடக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சத்யா. சத்யானா என்னன்னு பார்த்தீங்கன்னா பொய் பேசக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரம்மச்சாரியா. பிரம்மச்சாரியானா என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கும் ஆசைப்படக்கூடாது. அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்பரிகிரகா. அப்பரிகிரகானா என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருடைய ப்ராப்பர்ட்டியும் எடுத்துக்கக்கூடாது. ஸோ இந்த 5ல் பார்த்தீங்கன்னா பிரம்மச்சாரியா மட்டும் தான் மகாவீரா சொன்னது. மிச்ச 4 பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததா ஜெயினிசம் பீப்புள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டெனட்ஸ் ஆஃப் ஜெயினிசமை பற்றி பார்ப்போம். அதாவது சமண தத்துவங்கள் ஆஃப் ஜெயினிசமை பற்றி பார்ப்போம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உலகத்துக்கு ஒரு ஆரம்பமோ இல்லை முடிவோ இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த உலகம் பார்த்தீங்கன்னா ஜீவா அண்ட் அஜீவா இந்த 2 விஷயத்தினால தான் இந்த உலகம் உருவானதாக சொல்கிறாங்க. ஜீவானா என்னென்னு பார்த்தீங்கன்னா சோல் அண்ட் அஜீவானா என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட்டர். ஸோ இந்த 2 விஷயத்தினால தான் உலகம் உருவானதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜீவான் அஜீவா இந்த 2 ஒன்று சேர்ந்தால் தான் கர்மா உருவாவதாக சொல்கிறாங்க, அதாவது ஆக்ஷன். ஸோ ஒருத்தவங்க இந்த கர்மாலேருந்து வெளிப்படணும்னா அவங்க கடுமையான செல்ஃப் மாடிஃபிகேஷனை கடைபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயினிசமோட டிவிஷன்ஸை பற்றி பார்ப்போம். ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2ஆக பிரிஞ்சிருக்காங்க. ஸோ ஒருத்தவங்கள பார்த்தீங்கன்னா டிகம்பராஸ்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்கள பார்த்தீங்கன்னா ஸ்வேதாம்பராஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா டிகம்பராஸ் ஸ்வேதாம்பராஸ்னு 2ஆக பிரிஞ்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம திகம்பராஸில் இருக்கிற ஜெயின்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பத்ரபாபாவோட லீடர்ஷிப்பை ஃபாலோ பண்ணி சவுத் சைடில் போனாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருப்பாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிளாத்தையுமே வியர் பண்ணாமல் தான் இருப்பாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உடைமையும் வைத்திருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா உமனால் டைரக்டாக லிபரேஷனை அடைய முடியாதுன்னு நம்புறவங்க. இப்போ நம்ம ஸ்வேதாம்பரஸில் இருக்கிற ஜெயின்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்தூலபாத்ராவோட லீடர்ஷிப்பை ஃபாலோ பண்ணி நார்த் சைடில் போனவங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கிற க்ளாத்தஸை மட்டும் வியர் பண்ணியிருப்பாங்க. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ராஜா ராணா, அதாவது தொடப்பம், அப்புறம் பவுல் அண்ட் புக், ஸோ இதெல்லாம் அவங்க வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா உமனாலையும் மென் அளவுக்கு லிபரேஷன் அடைய முடியும்னு நம்புறவங்க.
ஸோ இப்படி தான் ஸ்வேதாம்பராஸில் இருக்கிற ஜெயின்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஜெயினிசத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ்ட் லோயர் கேஸ்ட்னு அப்படி எதுவுமே இல்லை, எல்லாருமே ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தவங்க ஜெயினிசம் ரிலீஜனை அடையணும்னா அவங்க ரைட் ஃபெய்த், ரைட் நாலேஜ் அண்ட் ரைட் கான்டாக்ட், ஸோ இந்த மூணுத்தையும் கடைப்பிடிச்சாவே அவங்க ஜெயினிசம் ரிலீஜனை அடைஞ்சிடலாம். ஜெயினிசம் பார்த்தீங்கன்னா போருக்கு தயாராகுவதை தடுக்குது, அதே நேரம் அக்ரிகல்ச்சரையும் தடுக்குது. பிகாஸ் அக்ரிகல்ச்சரில் காயம் பார்த்தீங்கன்னா பூமிக்கு ஏற்படலாம், இல்லை புழுக்களுக்கு ஏற்படலாம், இல்லை அங்கே இருக்கிற விலங்குகளுக்கு ஏற்படலாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஜெயினிசம் ரிலீஜன் அக்ரிகல்ச்சரையும் தடுக்குது. வேரியஸ் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஜெயினிசம் ரிலீஜனை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அவங்க யார் யாருன்னா சந்திரகுப்தா மௌரியா, காரவேல் ஆஃப் கலிங்கா, கூன் பாண்டியன், மகேந்திரவர்ம பல்லவா 1, சாளுக்கியாஸ், கங்காஸ் அண்ட் கடம்பாஸ். ஸோ இப்படி வேரியஸ் கிங்ஸ் அந்த காலத்தில் ஜெயினிசம் ரிலீஜனை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கிரேட்டஸ்ட் ஜெயின் ஹிஸ்டோரியன் யாரை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஏமச்சந்திராவை சொல்லுவாங்க. ஸோ ஜெயினிசமோட ஓலி புக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்காஸ் அண்ட் புரவாஸ். ஸோ இது ரெண்டும் தான் ஜெயினிசமோட ஓலி புக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஜெயினிசமோட ஆர்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஜெயினிசமோட ஆர்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தில்வாரா டெம்பிள் ராஜஸ்தானில் இருக்குது. அப்புறம் டெம்பிள் ஆஃப் ஜெயின்ஸ் ராணக்பூரில் இருக்குது. அப்புறம் ஜினா காஞ்சி காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஸோ இப்படி பல இடத்துல ஜெயினிசமோட ஆர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டாச்சு ஆஃப் அஹிம்சாவை பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற ரிஷபநாத்ன்ற பிளேஸில் இருக்குது. இப்போ நம்ம கடைசியாக டிக்ளைன் ஆஃப் ஜெயினிசமை பற்றி பார்ப்போம். ஸோ ஜெயினிசம் எப்படி டிக்ளைன் ஆச்சுன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ராயல் பேட்ரனேஜ், அப்புறம் ஜெயினிசம்குள்ளேயே இரண்டாக பிரிஞ்சுது, அதாவது டிகம்பராஸ் அண்ட் ஸ்வேதாம்பராஸ்னு இரண்டாக பிரிஞ்சது, அப்புறம் ஃபேக்ஷனலிசம், அப்புறம் சிவியர் ப்ராக்டிசஸ். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஜெயினிசம் பெரிய அளவில் பரப்பப்படலை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோவில் ஜெயினிசமை பற்றி புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.